ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு. இந்த மீன் பேர் வந்து வெள்ளை சுதும்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி வந்து நாங்கள் 3 தக்காளி எடுத்துக்கோ நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, வெங்காயம் வந்து 5 வெங்காயம் பொடி வெங்காயம் சின்னதாக இருக்குது, அதனால் 5 வெங்காயம் எடுத்துருக்கோம். நாங்கள் புளி ஊற வச்சுருக்கோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் தான் தேவையான பொருட்கள். இனி வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சட்டி சூடாகணும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயம் நல்லா சோந்துச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வந்து கருவேப்பிலை போட மறந்துட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டுருக்கணும், நான் மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நாங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் கடந்து வதங்கினா நல்லாயிருக்கும், பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும். பறிச்சு வச்சுருக்கோம்ல தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளியோட இந்த பச்சை வாசனைலாம் போதும் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் தண்ணியாக பிரிந்து வந்துடுச்சு. இது வந்து நல்லா வாசனையெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ தான் கரைச்சி வச்சுருக்க புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றியாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை வேணாம் கூட போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நாங்கள் போடலை. இப்போ நல்லா கொதித்து மீனை போட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான்.
நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எதுவும் இல்லைன்னா வேணால் ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தேவையான அளவுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது பார்த்திங்களா, அங்கங்கே நல்லா கொதி வந்து வாசனையெல்லாம் போட்டோம். அந்த மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா தண்ணியாக பிரிஞ்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்து அப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்கிது பார்த்திங்களா. இப்படி வந்து இனிமேல் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மீன் கடந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கடந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கொத்தமல்லி இல்லைன்னு சொன்னேன், அதனால் பொடியாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருந்தோம். இதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்கும். அதனால் பொடியாக கருவேப்பிலை நறுக்கி வச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். மீன் ஃப்ரை, முருங்கைக்கீரை பொரியல், மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.